சின்ன வயசுலேருந்து பலருக்கு வந்து பல விஷயங்கள் மேலே வந்து ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு மேஜர் நிறையா பேருக்கும் ஒரு கனவாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளே ஸ்டேஷன் வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவு தான். எனக்குமே அந்த மாதிரி ஒரு கனவு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா என்ன மாதிரி ஒரு 80ஸ்ல பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, அப்போ தான் அந்த கம்ப்யூட்டர்லாம் வந்திருக்கும். அந்த தேவ்ன்ற எம்எஸ் தாஸ் கேம்ஸ் எவ்வளோ பேர் விளையாண்டுருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம விண்டோஸ்லாம் இது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதில் நமக்கு மேக்ஸ் பெயின் கேமாக இருக்கட்டும், GTA 3 கிரிக்கெட் கேம்ஸ், அதுக்கப்புறம் உல்ஃபென்ஸ்டெயின் கேம்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறையா கேம்ஸ் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளே ஸ்டேஷன் வந்து அப்போ லான்ச் பண்ணிவிட்டு அது வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கிட்டாக தான் நானுமே இருந்தேன். ஃபைனலி ஆஃப்டர் ஸோ லாங் இயர்ஸ் வந்து என்னாலையும் வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷன் 5 வந்து வாங்க முடிஞ்சுது. அதில் வந்து எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து பல 4 இயர்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் வந்தது, இப்போ PS5 ஸ்லிம், அதுக்கப்புறம் PS5 ப்ரோ கூட லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரிவ்யூ அந்த மாதிரிலாம் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம ஒரு கனவுல இருந்து நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம், அதை பற்றின நம்மளோட ரா எமோஷன்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணணும்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. ப்ளஸ் அதில் வந்து ஒரு கேம் ஆர்டிஆர் ரெட் டெட் ரிடம்ஷன் 2 கேம், அதை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து பேசலான் இருக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிருஷ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். எனக்கு வந்து ஒரு மெயின் ரீசனாக எனக்கு தோணிகிட்டு இருந்தது வந்து, நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கன்சோல் வாங்குகிறோம், பட் நம்மளால் வந்து அவ்வளோ நேரம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? நமக்கு ஃபேமிலி இருக்காங்க, ஜாப் இருக்குது, குழந்தைய வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்குகிறோம், அதில் வந்து நமக்கு வந்து குவாலிட்டியாக வந்து அதை நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற தாட்லேயே வந்து நான் ரொம்ப நாள் தள்ளி போட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதனாலேயே வந்து சரி வெறும் கண்ட்ரோலர் மட்டும் வாங்கி மொபைல்லையே நம்ம கேம்ஸ் விளாண்டா போதுமா, இல்லை ஒரு ஐபேடில் விளாண்டா போதுமா. ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லேயே வந்து நான் ப்ளே ஸ்டேஷன் வந்து எனக்கு ஆசை இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த ரீசனை வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே பரவாயில்ல நம்ம வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு வழியாக உடச்சி தான் வந்து இந்த அக்டோபர் சேலில் வந்து நான் குரோமாவில் வந்து வாங்கினேன். நான் ஒரு நல்ல டீலாகவும் கிடச்சிது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா PS5 ஸ்லிம் தான் டிஜிட்டல் எடிஷன் தான் வாங்கியிருக்கேன் நான். அது வந்து யூஸ்வலி 45 போகும், எனக்கு வந்து ஒரு 35 34 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கிடச்சிது. ஸோ நல்ல டீலாகவும் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கினேன் நான். ஸோ அடுத்து வந்து எனக்கு இருந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டிஸ்க் எடிஷன் போகலாமா இல்லை டிஜிட்டல் எடிஷன் போகலாமான்றது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த டிஸ்க் எடிஷன் வந்து 10K ஜாஸ்தியாக இருந்தது. அந்த நேரத்துக்கு சரி நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறோம், நம்ம அது யூஸ் பண்ண அந்தளவுக்கு நமக்கு ஒர்த்தாக இருக்குமா இல்லையான்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும்போது 10K நம்ம அடிஷ்னலாக பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. பட் இன்னொரு எனக்கு ஒரு ஃபேக்டராக இருந்தது, மெயின் ஃபேக்டராக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்கை வந்து டிஸ்க் ட்ரைவை வந்து நம்ம தனியாக வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு மேஜர் டிசைடிங் ஃபேக்டராக இருந்தது. ஓகே நம்ம இப்போ வந்து டிஜிட்டல் வாங்கினாலும் நம்ம வந்து மிஸ் அவுட் ஆக மாட்டோம், நமக்கு ஃப்யூச்சரில் வந்து டிஸ்க் வேணும்னாலும் அது சேம் ப்ரைஸ் தான். இப்போ இதோட 10K அந்த டிஃப்ரென்ஸை வந்து அப்படியே அந்த ட்ரைவோட ப்ரைஸை வந்து தனியாகவும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க சோனி. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரைவை வாங்கி கூட வந்து நம்ம அட்டாச் பண்ணி திருப்பி இந்த டிஜிட்டல் எடிஷனை வந்து நம்ம டிஸ்க் எடிஷனை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு மேஜர் ஃபேக்டராக இருந்தது நான் டிஜிட்டல் எடிஷன் போகிறதுக்கு. ஃபைனலி நான் வந்து டிஜிட்டல் வெர்ஷனுக்கு போயிட்டேன் நான். பட் வாங்கிட்டு அந்த ஒயிட் கலர் டிவைஸை நம்ம ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. செம்ம ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்த மாதிரி தான் ஃபீல் இருந்தது. பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு பர்சனலாக என்ன ஆகி போச்சுன்னா, என்கிட்ட இருக்கிற டிவி வந்து கொஞ்சம் ஓல்டர் iFalcon டிவி, அது HDMI 2 வெர்ஷன் தான், 2.1 வெர்ஷனில். ஸோ இதில் இருக்கிற அந்த ரேட் ரேசிங் அந்த மாதிரியான ஹை லெவல் இதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணணும்னா அந்த மாதிரியான டிவி கொஞ்சம் பெட்டர் டிஸ்பிளே குவாலிட்டி இருக்கிற மாதிரி டிவி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதில் வந்து நான் மிஸ் அவுட் ஆனேன் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் நம்ம இப்போ தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸோ அது வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால வந்து அது ஒன்று மிஸ் பண்ணேன் நான். அடுத்து வந்து கண்ட்ரோலர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் PS5க்கு அவங்க கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணி கொண்டு வந்த கண்ட்ரோலரில் வந்து ஏகப்பட்ட வைப்ரேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்லேருந்து அந்த சென்டர் கீஸ் அடிஷ்னல் கீஸ் இன்க்ளூட் பண்ணதுலேருந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் அதோட ஃபுல் பொட்டென்ஷியலே எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த ஆஸ்ட்ரோபாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டாக அவங்க ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் விளையாண்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கண்ட்ரோலரில் இருக்க எல்லா பட்டன்ஸையுமே நீங்கள்
எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து நம்மளுடைய சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு விளையாண்ட கேம் வந்து பார்த்திங்கன்னா Red Dead Redemption 2 தான். ஏன்னா அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த கௌபாய் உலகம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேண்டசி வேர்ல்டாக இருக்குன்னு சொல்லலாம். சின்ன வயசில் நமக்கு நான் பர்சனலி தமிழ் காமிக்ஸ் படித்ததில் பார்த்தீங்கன்னா லைன் காமிக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராணி காமிக்ஸாக இருக்கட்டும், அதில் எல்லாமே நிறைய கௌபாய் ஸ்டோரிஸ் வரும். லைனில் முக்கியமாக டெக்ஸ்டிலர் வந்து இன்றைக்கும் இட்டாலியில் வந்து பெரிய ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஹீரோ. ஸோ அவரோட அந்த டெக்சாஸ் அப்படின்ற அந்த உலகத்துக்குள்ளே போனோம். அதே மாதிரி ராணி காமிக்ஸில் ஏகப்பட்ட கௌபாய் ஸ்டோரிஸ் வந்திருக்கு. அதில் எனக்கு மெயினாக பிடிச்சதுன்னா அந்த முகமுடி வீரர் பில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும், அவருக்குன்னு வேணான குதிரை. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமஸ் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் கேள்விப்பட்டிருப்போம். தமிழில் மாயாவி, வேதாளர் அப்படின்னு டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் இப்போ கூட அவங்க அந்த காமிக்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அவர் வந்து இந்த 2 பக்கமும் துப்பாக்கியில் பெல்ட் கட்டிக்கிட்டு ஒரு குதிரையில் போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம கௌபாய் வேர்ல்டுன்ற ஃபேண்டசி சின்ன வயசுலேருந்தே இருக்குன்னு சொல்லலாம். தமிழில் கூட நிறைய படங்கள் வந்திருக்கு. ரஜினியோட தாயின் மீது சத்தியம், அதுக்கப்புறம் ஜெய்சங்கரோட நிறையா படங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு ஃபேண்டசி வேர்ல்டையே இருக்கும் எப்பயுமே எனக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம துப்பாக்கி நம்மளும் யூஸ் பண்ணி வின்செஸ்டர் துப்பாக்கியாக இருக்கட்டும், ஒரு ரிவால்வராக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரியான நம்மளுடைய ஒரு கிரேவிங்ஸை வந்து இந்த கேம் தான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும். நான் ரொம்ப நாளாகவே இதோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பேன். அந்த கேம் பிளே வந்து அட்டகாசமாக இருக்கும். அவங்க 4Kல அந்த கேம் பிளே போடும்போது அந்த குதிரை ஜேர்னியாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே நமக்கு அடடா அப்படின்ட்டே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு திங் நான் பண்ணது வந்து டிவைஸ் வாங்கின உடனே நான் முதல்ல பர்ச்சேஸ் பண்ணது Red Dead Redemption 2 கேம் தான். ஆனால் விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது உண்மையாகவே அவ்வளோ அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நானும் நிறையா மற்ற கேம்ஸ், டாப் 10 கேம்ஸ், ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸ் அதோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இதோட கிராஃபிக்ஸ் லெவல்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் இது வந்து PS4க்காக தான் வந்திருக்கு. அதுலேருந்து அது அப்படியே நான் PS5க்கு தான் விளாண்டுருக்கேன். இதுக்கு PS5க்காக வந்து ஒன்றும் அடிஷ்னல் டெவலப்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் 6 இயர்ஸ் முன்னாடி வந்த கேம் இது. இப்போ வந்திருக்கிற சைபர் பங்காக இருக்கட்டும், நிறைய கேம்ஸ் இப்போல்லாம் வந்திருக்கு. பட் ஸ்டில் வந்து இது 6 இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தாலுமே டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல பனிமலையிலேருந்து, அதுக்கப்புறம் அந்த மலைகள் எப்போ பாரு பெஞ்சிட்டு இருக்கிற ஒரு ட்ரீஸ், ஒரு ரெயின் ட்ரீஸாக இருக்கு, காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிவர் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு புல்வெளி நிறைந்த ஒரு பிரதேசமாக இருக்கட்டும். இந்த எக்ஸ்ட்ரீமில் போனீங்கன்னா நம்ம டெக்ஸாஸில் அந்த பழைய மெக்கனைன்ஸ் கோல்ட் அந்த மாதிரி ஹாலிவுட் மூவிஸ்லலாம் பார்த்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு பாலைவனம், அங்கங்கே பெரிய அந்த ஒரு மரங்களே இல்லாமல் அந்த மலைகளாக இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரதேசமாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம இங்கிலீஷ் மூவிஸில் பார்த்த மாதிரி வந்து சின்ன சின்ன டவுன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மரங்களான வீடுகள், அந்த மாதிரி ஸ்டோர்ஸு, அது எல்லாமே அவ்வளோ அட்டகாசமாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டோரின்னு சொல்லணும். அதாவது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டோரி லைனுமே இருக்குது. சின்ன 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 நிறைய சின்ன சின்ன கிளை கதைகளாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன மிஷன்ஸ் அந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக ரொப்பி வச்சுருக்காங்கன்னு சொல்லணும். நான் 100% ஸ்டோரி பிடிச்சாலுமே இன்னும் என்னால் அந்த உலகத்தை விட்டு வெளியில் வர முடியல. நானும் ஏகப்பட்ட வீடியோஸ், ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு தனியாக ஒரு வீடியோஸு, டிஃப்ரெண்ட் குதிரைகளை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு, டிஃப்ரெண்ட் கன்ஸை இது பண்ணுறதுக்கு, அப்புறம் சின்ன சின்ன ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே தனித்தனியாக இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போனால் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது, ஒரு பக்கம் ஒரு பாட்டியை கோவப்படுத்தி அவங்க பசங்களை வர வச்சு இது பண்ணுறது, ஒரு அப்பா பசங்களுக்குள்ளே சண்டை போடுறது, அந்த மாதிரி ஊர்பட்ட வீடியோஸ் வந்து இன்றைக்கி இன்டர்நெட்டில் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து திருப்பி அந்த உலகத்துக்குள்ளே போனீங்க போதும் நீங்கள் புதுசாக ஒரு விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் இவ்வளோ தூரம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா உங்களுமே நீங்கள் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு கேம் அது, கேம் வேர்ல்டு அப்படின்னு சொல்லணும். பட் இதில் ஒரு என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா 6 இயர்ஸ் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அவங்க ஃபர்தர் டெவலப்மெண்ட்லாம் எதுவும் பண்ணலன்னு நான் படித்தேன். பிகாஸ் அந்த டீம் அப்படியே தூக்கி GTA 6ஓட டெவலப்மெண்ட்டில் போட்டாங்க. அது எனக்கு ஒரு வருத்தம் தான். இன்னும் இந்த கேமில் வந்து ஆல்ரெடி சூப்பராக தான் இருக்குது. இன்னமுமே வந்து அது நம்ம டெவலப்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்ததுன்னா இன்னும் நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு விளையாடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. பார்க்கலாம் GTA 6 இந்த டீம் வந்து செம்ம டீம், இது ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ GTA 6 என்ன லெவலில் இருக்குன்னு தெரியல, அது வரப்போ நம்ம பார்க்கலாம். பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இது வந்து முன்னாடி வந்திருக்கிற Red Dead Redemption ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ப்ரீக்வல் அப்படின்னு சொல்லிட்டு, சீக்வல் கிடையாது. ஸோ அதில் வந்து ஹீரோவாக இருக்கிறவங்க தான் வந்து இதில் வந்து எப்பிலாக்ல தான் வராரு. இதில் ஒரு நியூ ஹீரோ, ஒரு அங்கே இருக்கிற டீமெல்லாம் எப்படி வந்து சேர்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ அந்த விதத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங் கேம். எனக்கு PS5 வாங்கினதுக்கு இந்த ஒரு கேமே எனக்கு ஒர்த்து அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ ஃபைனலாக வந்து
என்ன கேட்டிங்கன்னா இப்போ இன்னுமுமே வந்து ஆசையோட இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு ஹெசிடேஷனில் இருக்கீங்க அப்படின்னா வந்து என்னுடைய இது வந்து அப்படி தான் இதுதான் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இம்மிடியேட்டாக வாங்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்பா இருந்தாங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா திட்டி தீர்த்துட்டாங்க, விடிய இதுலேயே உட்காந்துட்ருக்கியடா, எப்போ பாரு இதுலேயே உட்காந்து நைட்டு 1 மணி வரைக்குமே கூட இதையே பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு திட்டுவாங்க. ஒய்ஃப் திட்டுவாங்க, என்னடா வேலை இருக்குது நீங்கள் அதில் ஒன்றும் இது பண்ணாமையே இருக்கீங்களேன்னு திட்டுவாங்க. குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம விளையாண்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ரிமோட்டை மாற்றி அவங்களுக்கு யூடியூப் கிட்ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவ்வளவு பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இதை வாங்கி உங்களுடைய பர்சனல் சந்தோஷம் அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அது கட்டாயமாக ஒர்த்தான ஒரு இதுன்னா அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னுடைய தாட்ஸ், எமோஷன்ஸ், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது எனக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.